கிட்டத்தட்ட நேற்று 2:30 வரைக்கும் முழிச்சு இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது கிட்டத்தட்ட 3வது டேக்கோ 4வது டேக்கோ வளர்றேன் தூக்கத்தில். ஸோ ஏதாச்சும் நம்பர் மிஸ் பண்ணனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இனிமேட்லேருந்து நீங்கள் டேட்டாவாக பார்க்கலாம். ஐ மீன் மார்க்கெட் டேட்டாவை டேட்டாவோட பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நேற்று பார்த்தீங்கன்னா எஃப்ஐஸ் வந்து திரும்பி செல் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2000 கோடிக்கு, டிஐஸ் 3000 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. நெட்டு வந்து பாசிட்டிவாக இருக்குது. நேற்று நிஃப்டி 50 வந்து 23,200 க்ளோஸ் ஆகிருக்குது. கிஃப்ட் நிஃப்டி ஓப்பனிங்கே 23,600 ஓப்பனிங் காமிக்குது. அதுவும் இல்லாமல் குளோபல் இண்டெக்ஸில் 35 நெகட்டிவாகவும் 6 பாசிட்டிவாகவும் இருக்குது. இதுக்கு முக்கிய ரீசன் நேற்று வந்து திரும்பி வார எஸ்கலேட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ரீசன். ரெண்டாவது சிபிஐ, அதாவது இன்ஃப்ளேஷன் டேட்டா, அது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதோட அதிகமாக இருந்தது. அதாவது 3 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு அதிகமாக இருக்குது. பட் இது ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணாங்க. ஸோ அந்தளவுக்கு மார்க்கெட்டில் வந்து இம்பேக்ட் இல்லைனாலுமே தேர் இஸ் அ டேமேஜ் பிகாஸ் ஆஃப் திஸ். அதனால தான் வந்து ஆல்ரெடி ஓவர் வேல்யூடு ஸ்டாக்கான ஏஐ ரிலேட்டட் ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி கிட்டத்தட்ட நாஸ்டாக் வந்து கடந்த ஒரு 6 நாள் 6% விழுந்து ஓரளவுக்கு இப்போ தத்தளிச்சு கொண்டு இருக்குது. ஸோ அதை தவிர்த்து நம்ம ஏதாச்சும் சொல்லணுன்னா பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இன்றைக்கான ரேஞ்ச் வந்து ஓப்பனிங் 23,000 ஓப்பன் ஆகும். மேபி 23,900 ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் 23 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். அந்த சப்போர்ட்டு பிரேக் ஆகாமல் பார்த்துப்பாங்க டிஐஐஸ். ஸோ இன்றைக்கி எப்படி மார்க்கெட் மூவ் ஆகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதை தவிர்த்து ஈவெண்ட்ஸ்னால் இங்கே இருக்குது தாங்க. இதை தவிர பெருசாக எதுவும் இன்றைக்கி சொல்கிறதுக்கு இல்லை. யூஎஸ் டென்ஷன் ஃபெட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மிசைல்ஸ் வந்து மாற்றி அடிச்சுக்கினாங்களாம். அதனால் மார்க்கெட் பிரெண்ட் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன், உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1% ஏறி 87 ருபீஸ் அந்த இதில் ட்ரேட் ஆகின்னு இருக்குது. யூஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து மறுபடியும் 25 ருபீஸ் அந்த இதில் ட்ரேட் ஆகின்னு இருக்குது. அதை தவிர்த்து பிரெண்ட் க்ரூட் ஆயிலுமே வந்து 91 ருபீஸ் அந்த இதில் ட்ரேட் ஆகின்னு இருக்குது. ஸோ யூஎஸ் மார்க்கெட் நாஸ்டாக் வந்து நேற்று ஒரு நாளில் மட்டுமே கிட்டத்தட்ட 2% விழுந்துருக்குது. ஸ்டாக் வைஸ் பார்த்தீங்கன்னா என்எம்டிசி வந்து என்விடியா வந்து 4% ஆகவும், ஏஎம்டி வந்து 5% ஆகவும், இன்டெல் பாய் எங்கே போயிட்டார்? இன்டெல் பாய் வந்து ஜஸ்ட் 1% கிட்ட தான் விழுந்திருக்கிறாரு. ஆரக்கல் 2% விழுந்திருக்கிறாங்க. அது தவிர்த்து ஓரளவுக்கு மிச்சம் எல்லாமே ஓரளவுக்கு நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதை தழுவி, அதாவது ஏஐ ஸ்டாக்ஸை தழுவி இந்தியன் மார்க்கெட்டான ஏஷியன் மார்க்கெட்டான சவுத் கொரியா, டைவான் அவனுங்களும் கொஞ்சம் என்னது கஷ்ட காலத்தில் தான் இருக்கிறாங்க. இப்போ எனக்கு தான் கஷ்ட காலம்னு நினைக்கிறேன். மாற்றி வளரின்னு இருக்கிறேன். இது வேறு தேவையில்லாமல் அடிக்கடி இந்தியன் மார்க்கெட் ஏபிஐ ஒர்க் ஆக மாட்டேங்குதுங்க. அது என்ன பண்ணுறதுன்னு ஐடியாவே இல்லை. உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஸோ இவர் வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டு, இந்தியாவில் வந்து விக்ஸ் மட்டும்தான் அதிகமாக இருக்கிறான், விச் இஸ் நாட் குட் ஃபார் அவர் மார்க்கெட். யூஎஸ் மார்க்கெட்டும் எல்லாமே வந்து நெகட்டிவில் இருக்குது. குளோபல் மார்க்கெட்டும் ஃபுல்லாக நெகட்டிவ். சைனா மார்க்கெட் ஃபுல்லாக நெகட்டிவ். யுனைடெட் கிங்டம் மட்டும் ஓரளவுக்கு எட்டி பார்த்துக்கிற. அப்படி ஜப்பான் வந்து 1% விழுந்துருக்குது. ஃப்ரெஞ்சு, யூரோப்பு, சவுத் கொரியா 1% விழுந்துருக்குது. இவர் என்ன ரேத்துக்கு யார்? ஆஸ்திரேலியா மார்க்கெட்டும் விழுந்துருக்கு. ஆஸ்திரேலியன் மார்க்கெட்டும் இந்தியன் மார்க்கெட்டும் ஒரே மாதிரி ரொம்ப நாளாக வந்து ஒழுங்காக ஓடலைன்றத கேள்விப்பட்டேன். அனுதாபங்கள். ஓம் நம சிவாய. அதுக்கப்புறம் இது என்னன்னு தெரிலங்க. தைவான் வந்து பார்த்திங்கன்னா 2.3% வந்துருக்குது. நம்மளாம் சொன்னால் கேட்க மாட்டானுங்க இவனுங்க. இவனுங்களுக்கு வேறு நம்ம வந்து படித்து சொல்கிறோம் ஏஐ ஸ்டாக்ஸ் வேணாண்டான்னு சொல்லி. கேட்டோம் தானே. ஹேய், என்னடா மோத்திலாலா ஏஐ தான் சுட்டு இதை யூஸ் பண்ண. இதில் எல்லாம் தப்பான டேட்டா இருக்குது. நான் இதை முதல் ஃபிக்ஸ் பண்ணும் போல் கருமம் பிடிச்சது. 52 week high, 52 week holy shit.
பென்னி ஸ்டாக்ஸ், பென்னி ஸ்டாக்ஸ். என்னங்க எல்லா பென்னி ஸ்டாக்ஸ் ஸோ மேலே பாசிட்டிவாகவும் கீழே நெகட்டிவாகவும் வச்சுருக்கிறான். ப்ரைஸ் பேண்ட் இட்டு நேற்று எதெல்லாம் ப்ரைஸ் பேண்டு ஹையர் சைடில் இட்டாச்சோ அதெல்லாம் இங்கே இருக்கும். லோயர் சைடில் ஹிட் ஆனதெல்லாம் இங்கே இருக்கும். மோஸ்ட் ஆக்டிவ் வால்யூம் ஜி 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 4 தான் நெகட்டிவ் ஜி. FMGC profit, VIX profit, financial service profit, financial sector profit. நேற்று நிஃப்டி ஐடி கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஓடி இருக்குது போல். சரி ஓடட்டும் யார் வேணான்னா. கிஃப்ட் நிஃப்டி நான் பேசுறதுனே தெரிலங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க. ரொம்ப நாள் ஆச்சு கிரிப்டோ பக்கம் போய். கிரிப்டோ என்ன சொல்கிற அப்படி கிரிப்டோ வந்து பிட்காயின் வந்து 60 லட்சத்தை வந்து இறங்கி ட்ரேட் ஆகிறத நம்ம முந்தா நேற்று பார்த்தானா இன்னைக்கு திரும்பி ஏற்றி வச்சுருக்குறாங்க 62. சரி போயிடுச்சு போ. தெரிலங்க இனிமேல் வந்து என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. பிட்காயின் பாருங்களேன், பிட்காயின் வெறும் 1.24 ட்ரில்லியன். அதான் பாருங்களா, எத்தீரியம் வந்து பில்லியனில் தான் இருக்குது. டே நானும் பெரிய இருக்கிறதுலே பெரிய மார்க்கெட் கேப் அப்படி இப்படின்னு நினச்சேன். நாடா இத்தனூண்டு இருக்குது. போய் என்விடியாவுக்கு கம்மியாக தான்டா இருக்குது செய் மார்க்கெட் கேப்பில். நானும் பெரிய ஆளுன்னு நினச்சேங்க. லோட் ஆகுறாரு அப்படி 52 ஹை லோ டியூரிங் இதில் எதுவுமே காயின் மாதிரியே தெரியலையா. சரி அண்ணன் சரியில்லை பார்த்துக்கோ அப்படின்னு தான் சொல்லிட்டு வரணும் போல். வாங்கினே ஏதாச்சும் ரெக்கமெண்டேஷன் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா பார்த்துக்குங்க. இதில் தான் ரெக்கமெண்டேஷன்லாம் போட்டு வச்சுருப்பேன். கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஓப்பன் 27, சக்ஸஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும், ஃபெயில்டு தான் அதிகமாக இருக்கும். எத்தனை சக்ஸஸ்? 3 சக்ஸஸ் ஆகிருக்குது, 6 சக்ஸஸ் ஆகிருக்குது. அது ஃபெயில் பார்ப்போமா? 3 6 9 9க்கு அப்புறம் 10 11 ஃபெயிலு. வெக்கமா இல்லை. ஆனால் திரும்பி இது ஏற ஆரம்பிச்சிருக்குது. நான் இதை ரீகன்சிடர் பண்ணி ரிஸ்க் ரிவார்டு ஓடுறேன். என்ட்ரி பஸ்ஸஸ் ஸ்டாப் லாஸோட கொஞ்சம் அதிகமாக இருக்கா அப்படி. பார்க்குறேன் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே, ஹாவ் அ நைஸ் ட்ரேட்.